மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் விழா இன்று நடைபெற்றது. மதுரை தல்லாகுளத்தில் நடைபெற்ற எதிர் சேவைகளுக்கு பிறகு காலை 6 மணி அளவில் வைகை ஆற்றிற்கு வருகை புரிந்த கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார். இந்த நிகழ்வை காண லட்சக்கணக்கானோர் வைகை ஆற்றில் குவிந்தனர். வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளியதையொட்டி புனித நீர் பக்தர்கள் மீது பாய்ச்சி அடிக்கப்பட்டது. மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 3300 பேர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் மக்கள் நல கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் 7 வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள தலைவர்கள் வருவதை ஒட்டி செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் மற்றும் வேடசந்தூருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வருவதை ஒட்டி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சிவகாசியில் இருந்து செங்கமல நாச்சியார்புரம் செல்லும் சாலையோரம் குப்பை கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் ஏற்படும் புகை மூட்டத்தாலும் மூச்சு திணறலாலும் விபத்துகள் நேரும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மக்களுக்கான நலத்திட்டங்களில் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக தமிழகம் திகழ்கிறது என திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் குறிப்பிட்டார். ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சீவல் சரகு பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது பேசிய அவர், நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில்தான் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டார்.